நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மீண்டும் ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல்லே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்ச இந்த ஒரு 3 வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 டேஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு 10% ஒரு 100 வீடியோ வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டு பேர் அப்படின்றது தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெல்லியில் நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் இருக்கு இல்லையா, ஓடுற பஸ்ஸில் நடந்த சம்பவத்தில் ஆரம்பித்து கடைசியாக கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பித்து திருப்பூரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவு அப்படின்றது பண்ணி அந்த குழந்தை இறந்து போய் அந்த குழந்தைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கவங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு இன்றைக்கி நம்ம யாருக்கு ஜஸ்டிஸ் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் மிடில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஜஸ்டிஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், சரி ஓகே அடுத்து யாராவது ஜஸ்டிஸ் கேட்கக்கூடிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இது இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. இதை தாண்டி இது நீளப்போகுது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற குற்றங்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு குற்றமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போய் நம்ம படிக்கணும், அதன் மூலியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சொசைட்டியில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட முடியாதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போன ஒரு பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்றது செய்யப்படுது. அதை வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கன்சீவும் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய படிப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெட்டு போய் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம யாரை வந்துட்டு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டரை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு மாதமாக வரல, சரி ஓகே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 100 இருக்கலாம் இல்லை 1000 இருக்கலாம், அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தானே, அவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்னு சொல்லிலாம் கண்டுக்காம விடாம பார்த்தோம் அப்படின்னா ஏன் அந்த பொண்ணு ஒரு மாசமா வரல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பொண்ணினுடைய வீட்டுக்கே வந்துட்டு போறாங்க. ஸோ அப்படி அவங்க அந்த கேர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தனி ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு கேர் அப்படின்றத எடுத்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடூரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பண்ண அந்த விஷயம் அப்படின்றது ரியலாகவே அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 சில்ற மாதிரி சில ஆசிரியர்கள் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹெட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 8வது படிக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன ஆச்சு, ஏன் வந்துட்டு பொண்ணு ஒரு மாசமா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதை போய் நாங்கள் அபார்ட் பண்ணோம், அதனால அந்த பொண்ணால் இன்னொரு 1 மாதத்துக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஹெட் மாஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா தலை சுற்றிருச்சு. என்னம்மா சொல்கிறீங்க, 8வது தான் படிக்கிறாங்க, 8வது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இப்படியா, யாரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு அனைத்து மகளிர் காவல் கம்ப்ளைண்ட் அப்படின்றதும் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பல இஷ்யூஸை பேசியிருப்போம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஜஸ்டிஸை வந்துட்டு நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட நிர்வாகமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயோ பேர் கெட்டு போயிடும், ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும், ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் இப்படி அப்படின்னாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படணும், அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும், இந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் எடுத்த அந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரம் அப்படின்றத வெளியே கொண்டு வருது. ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய சின்னச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய 57 வயசு டீச்சர், ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயசு டீச்சர், அதே மாதிரி பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 37 வயசு டீச்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேருமே தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பற்றி அந்த பொண்ணு சொல்லும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பண்ணுறது இல்லை நாங்கள் செய்கிற விஷயங்களுக்கு இதை எதையாவது போய் நீ வெளியில் சொன்ன அப்படின்னா ஃபெயில் பண்ணிவிடுவேன், உன்னால் படிக்கவே முடியாது, நான் வந்துட்டு உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட பார்த்தோம் என்னோட வாயை பொத்திட்டு வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணாங்க, என்னால் அதை எப்படி வந்து சொல்கிறதுன்னு சொல்லி தெரில, அதை எப்படி என்னால் வெளியில் சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா கதறி அழுதுருக்கு. இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சொசைட்டி கெட்டு போச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு பச்சையாகவே கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் ரிலேட்டடாக நம்ம
நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுறோம், என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னும் போது அது ரிலேட்டடாக இன்றைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் இன்னும் 7 சார்ஸை கைது பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் 4 பொண்ணுங்க வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த 7 பேருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 7 டீச்சர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து விழுகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 நியூஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் வந்து சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லார் மாதிரியுமே நம்மளும் வந்துட்டு சட்டம் இருக்கு இல்லையா, சட்டத்தை வலுவாக்கணும், சட்டத்தை வந்துட்டு நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல போகிறோமான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்கிறதுனால அதை பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பல கொடூர சம்பவங்கள் நடந்துமே பார்த்தோம் அப்படின்னா சட்டம் இன்னும் சாமானியர்களுக்கான ஒன்றா மாறலை அப்படின்றது தான் உண்மை. அதனால் நம்ம போய் நீங்கள் சட்டத்தை வலுப்படுத்துங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அவங்க என்ன மாதிரியான அட்மாஸ்பியரில் இருக்காங்க, அவங்க சரௌண்டிங்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு பர்சனல் கேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து காப்பாற்றவாத முடியும் அப்படின்னு சொல்லலாம். நடந்ததுக்கப்புறம் என் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து கண்ணீர் விடுறதுக்கு பதிலாக டெய்லி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யாரோட பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. டெய்லி இதுக்காக நம்ம ஹார்ஸ் கணக்கிலலாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல பேசுகிறது மூலியமாகவே பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு நல்லா இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகப்படுது, இல்லை அவங்க வந்து கொஞ்சம் வினோதமாக நடக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு என்ன அப்படின்றத கேட்க ஆரம்பிங்க. அவங்க அப்நார்மலாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிங்க. அவள் அப்படிதான் எப்பயுமே அமைதியாக உட்காந்துருப்பான், அவன் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கைமீறி போனதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்மளும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உயர்ந்தபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனைகள் அவங்களுக்கு தரப்படணும் அப்படின்றது தான். பட் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட முன்னாடி பேசின 100 வீடியோஸில் அந்த அக்யூஸ்டுகளுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நியாயமான தண்டனை அப்படின்றது வழங்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. அட்லீஸ்ட் இவங்களுக்காச்சும் வழங்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான் இன்னொரு ஜஸ்டிஸ் வீடியோவில் பார்ப்போம். என்றைக்கு இந்த இன்னொரு ஜஸ்டிஸ் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்றது நிற்கிதோ அன்னைக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு, இந்த சொசைட்டியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு இல்லையா அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவோம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இப்படி விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இப்படி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டடா, பை பை.